இந்த சைடு சால்ட் வாட்டர் பீச், இந்த சைடு பேக் வாட்டர் பீச். இது ரெண்டும் கூடுற இடம் தான் இந்த காப்பில் பீச். வணக்கம் நண்பர்களே, வர்க்கலாவில் எங்க கடைசி நாள் அதுமா காலையிலே எழுந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தோம். உள்ள நல்ல கேரளா மீல், செம்ம சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எய்ஸ்தட்டிக்கா இருக்கும் பார்க்கவே. எல்லாமே பின்ட்ரெஸ்ட் ஒத்தியான ஸ்பாட். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் காப்பில் பீச். போய் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ தென்னை மரம், பேக் வாட்டர் சைட்லாம் பார்க்க செம்ம சீனிக்கா இருந்தது. அப்படியே இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கடல். கண்டிப்பா வர்க்கலா போனா இது ஒரு ஒர்த்தி மேக்ஸான ஸ்பாட்டா இருக்கும் உங்களுக்கு. கபில் பீச்சை பார்த்துட்டு வர்க்கலாவிலே ஒரு இடன் ஜெம்மான ஸ்பாட்டுக்கு தான் போனோம். இந்த ஸ்பாட்டு மந்த்ரா டெம்பிளுக்கு பின்னாடி இருக்கு. இந்த ஸ்பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்த நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. மஜாவா இருக்கும் இந்த இடம். இந்த கடலால சவுண்டும் இந்த கிளிஃபும் அங்க உட்காந்து கடலை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். க்ரௌட்லெஸ்ஸா இருந்தது நாங்க போன டைத்துல. அதனாலதான் எங்க காடி எடுத்துன்னு அப்படியே கிளிஃப்லயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க வர்க்கலா போனீங்கன்னா கபில் பீச்சும் சரி, இந்த ஸ்பாட்டும் சரி, மஸ்ட் விசிட் பிளேஸ்ல சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு 4:30க்கு ட்ரெயின். அவசரமா எங்க ரெண்டல் பைக்கை கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். இதோட வர்க்கலா சீரிஸ் முடியுது. மீண்டும் ஒரு சிறப்பான சீரிஸில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.